ஆரம்பிக்கலாமா? என்னப்பா நீங்க? அது ஒண்ணும் இல்ல, அது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டோம். தோத்துலாம் போல வெண்ணில கடை விட்டு கொடுத்துட்டேன். ஓ, நானும் அப்படிதான். பாவம் வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்களே, சிம்ரன் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு தான் விட்டேன். மத்தபடி அவ்வளவுதான், நாங்க தோக்கலாம் இல்ல. சும்மா. ஏய் ஜெரணி, நானும் உனக்காக தான் விட்டு கொடுத்தேன். மத்தபடி நாங்களாவது தோக்கறதாவது. மீசல மண்ணே ஓட்டல பாத்தில. தோத்தாலும் பேச்சுல மட்டும் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சரியா சொன்ன ஜனனி. தோத்துட்டு பேச பாரு. நீங்களும் தானே சேர்ந்து விழுந்தீங்க. அது ஜிலேபி இல்ல, அது அது வந்து அது சரி வாங்க மாப்பிள. அடுத்த போட்டியில நம்ம ஜெயிச்சிடலாம். போச்சு போங்க. தேங்க்யூ. நீங்க வந்ததால தான் நாங்க இந்த போட்டியில ஜெயிச்சோம். பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். இவங்க ராசாத்தி நம்ம ஊரு சேர்ந்த பொண்ணு. இவங்க புகழ் இப்போ உலகம் பூரா பரவிட்டு இருக்கு. ராசாத்திய தெரியாத ஆளே கிடையாது. அப்பேற்பட்ட ஆள் அவங்க. உங்க கூட நாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? தாராளமா. அக்கா கொடுங்க. இங்க வாங்க, செல்ஃபி எடுத்துக்கலாம். அப்படியே நீங்களும் வாங்க. வாங்க, நீங்களும் வாங்க. அடுத்ததாக ஆண்களுக்கான உரியடிக்கும் போட்டி நடைபெற இருக்கின்றது. ஆங்காங்கே கலைந்திருக்கும் ஆண்கள் விளையாட்டு மைதானத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹேய், வாவ், வெரி இன்ட்ரெஸ்டிங். அதுக்குள்ள என்ன இருக்கும்? அதுக்குள்ள காசு, பணம், ஏன் தங்க செயின், இந்த மாதிரி நிறைய பொருள் வச்சிருப்பாங்க. அப்படியா? இதை யாரு கண்ணை கட்டிட்டு அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கிஃப்ட் எல்லாம் கிடைக்கும். சூப்பர், வெரி நைஸ். அப்போ நான் போய் கலந்துக்கவா? கலந்துக்கோங்க கண்டிப்பா. இங்க பாருமா, தெரியலையேம்மா. எங்க மேல அடிச்சிடாதீங்க. ஆங்கிள் எல்லாம் பாக்குறாரு. என்ன மாமா ரொம்ப நேரம் பாத்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க? கார்த்தி, எனக்கு ஒரு உதவி செய்வியா? என் கண்ணை கட்டும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கட்டு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயமே இருக்கு. என்னோட கண்ணை மட்டும் கொஞ்சம் தெரியற மாதிரி கட்டி விடுறியா? என்ன விளையாடுறீங்களா? அப்ப போட்டியில கலந்துக்கிற நாங்களாம் இழிச்சவங்களா? நீங்க மட்டும் புத்திசாலி. கரெக்டா பார்த்து கண்ணு தெரியற மாதிரி அடிச்சு பரிசு தட்டிட்டு போயிடுவீங்க. ஐயோ, சத்தம் போடாத. சத்தியமா நான் அந்த பானையை அடிக்கவே மாட்டேன். என்னோட எய்மே வேற. எய்மே வேறையா? என்ன பண்ண போறீங்க? ஐயோ, நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது ஜிலேபியோட தலையில ஓங்கி ஒரு போடு போடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஐயோ மாமா, ஏதாவது ஆயிடு போகுது மாமா. பயப்படாத, அந்த அளவுக்கு எல்லாம் ஓங்கி அடிக்க மாட்டேன். இருந்தாலும் எனக்கு வர வர பயங்கர கொலவரி வருது. என்ன படாத பாடுபடுத்துறான் அவ. அதனால இந்த சாக்குல ஒரு போடு போட்டாதான் அவ வாயை அடக்க முடியும். சரி மாமா, பாத்து ஜாக்கிரதை. பாத்து.
எல்லாரும் கை தட்டுங்க, கை உற்சாகப்படுத்துங்க. தட்டுங்க. நல்லா கை தட்டுங்க. மாமா கண்ணு தெரியுதா? நல்லாவே தெரியுது. ஆ, நான் சரி, சரி. பாத்துக்கிறேன். உங்களுக்கு நீங்களே கண்ணை கட்டிக்கிட்டு நீங்களே போட்டியில கலந்துக்கிட்டா அப்புறம் என்ன அர்த்தத்துக்கு நாங்க இங்க இருக்கோம்? உங்க மேல எனக்கு ஒரு டவுட். கண்ணு தெரியுதா இல்லையான்னு பாப்போம். இது என்னது? என்னது? சொல்லுங்க. இது கை, இது கை. ஓகே ஓகே. நான் கூட உங்களுக்கு கண்ணு தெரியுதோன்னு பார்த்தேன். கண்ணு தெரியல. நீங்க போட்டியில கலந்துக்கலாம். கரெக்ட் கரெக்ட். ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இது சொல்லவே இல்லையே. ஏப்பா, எங்க இருக்கேன் நானு? மாம்சே கரெக்டா அடிச்சிருங்க. என்னங்க இப்படி வாங்க, இப்படி வாங்க. என்னங்க நான் நிக்கிறேன்ல, இந்த பக்கம் வாங்க. ஏங்க நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஷோ, மானத்தை வாங்காதீங்க, பானையை அடிச்சிருங்க. ஏன் இப்படி கேவலப்படுத்துறீங்க? நான் உன்னை கேவலப்படுத்துறேனா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. பார்வையாளர்கள் யாரும் போட்டியாளர்களுக்கு எந்த சிக்னலும் கொடுக்க கூடாது. கமான், விட்டுறாதீங்க. பரிசு உங்களுக்கு தான். எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. நம்பிக்கையோட வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வாங்க. அடிங்க. சீக்கிரம் அடிங்க. முன்னோக்கி செல்லுங்க. ஐயோ ஐயோமா, வலிக்குதே. என்னாச்சு? மனுஷா, பானை உடைக்க சொன்னீங்க, மண்ணை உடைக்கிறீங்க. சாரி ஜிலேபி, சாரி. நான் வேணும்னே பண்ணல. நல்ல வேலை தலைக்குள்ள ஒண்ணும் இல்ல. இது ரத்தம் வரல. ஒண்ணும் இல்ல. ஏமா அவர் தான் கண்ணை கட்டியிருக்காரு. நீ எதுக்கு ஒரு பின்னாடி போய் நின்ன? எல்லாரும் ஓரமா நிக்கிறாங்கல்ல. சரி எதுக்கு ஓவரா பண்ணிட்டு மாமா தேய்ச்சி விடுங்க மாமா. ஏய் ஒண்ணும் இல்ல, உட்கார வைங்க. வா வா. என்ன சார் நீங்க ஆட்டத்திலே ஒருத்தங்க மண்டை அடிச்சு உடைச்சிட்டீங்க? நான் வேணும்னு அடிச்சேன், தெரியாம அடிச்சிட்டேன். அவ யார் தெரியும்ல? என் ஜிலேபி. என் ஜிலேபி நானே அடிப்பேனா? தெரியாம அடிச்சிட்டேன். நீங்க போங்க, அடுத்த ஆட்டம் நான் சரியா அடிக்கிறேன். போங்க. சரி சரி, பார்த்து ஆடுங்க. கார்த்தி, எனக்கு மறுபடியும் கண்ணை கட்டி விடு. நான் போட்டியில கலந்துக்கணும். சகல, அதான் உங்க வேலை முடிஞ்சிருச்சுல. மறுபடியும் எதுக்கு போட்டிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல பொண்ணு அடிச்சு காலி பண்ணியாச்சு. இப்ப அம்மாவை குறி வைக்கணும். சகல, என்ன விளையாடுறீங்களா? அதெல்லாம் முடியாது, பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒன்னாவது பெரிய வீட்டின் முதல் மாப்பிள்ளை தோற்று விட்டார். அடுத்ததாக இரண்டாவது மாப்பிள்ளை களமிறங்க போகிறார். அவர் வெற்றி பெற கையை தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப சின்ன மாப்பிள்ளையா? நான் வேற, என் சகல வேற இல்ல. என் சகல ஜெயிச்சாலும் நான் ஜெயிச்ச மாதிரி தான். இப்பொழுது இரண்டாவது மாப்பிள்ளை முன்னேறி செல்கிறார். அடிக்காம விட்டியப்பா.
இரண்டாவது மாப்பிள்ளையும் படுதோல்வி அடைந்து விட்டார். என்ன சகல இப்படி பண்ணிட்டீங்க நீங்க? மிஸ் பண்ணிட்டீங்களா? மிஸ் பண்ணிட்டேனே. நான் அடிக்கிறேன், வாங்க வாங்க. நீ தூள் கலப்பு கார்த்தி. இப்பொழுது முத்தரசு ஐயாவுடைய அன்பு தம்பி கார்த்திக் களமிறங்குகிறார். அவர் வெற்றி பெறுவார் என்று நினைக்கிறேன். கையை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். வாடா சிங்கக்குட்டி. சித்தப்பா ஜெயிக்கணும். கட்டலாமா? ஆல் தி பெஸ்ட். கார்த்திக் தம்பி அடுத்து வருதுங்க. எல்லாரும் கை தட்டுங்க. எல்லாரும் கை தட்டுங்க. கை தட்டுங்க. கை தட்டுங்க. நிச்சயம். கார்த்திக் தம்பி வணக்கங்க. எல்லாரும் கை தட்டி நல்லா உற்சாகப்படுத்துங்க. come on கார்த்திக். சூப்பர்ல அப்படிதான். சாக்லேட். ஓ கேஷ். இங்க பார், செயின். இது எல்லாமே உங்களுக்கு தான். தேங்க் யூ. சூப்பரா ஜெயிச்சீங்க. கலக்கலா விளையாடுனீங்க. இங்க பாருங்க, நீங்க மட்டும் என் பக்கத்துல இருந்தா நான் எப்பவுமே ஜெயிச்சுட்டே இருப்பேன் சிம்ரன். ஐயோ, ரொம்ப தான் சொல்ல வழியுது. சரிப்பா, அடுத்து பெரிய வட்டம் சேர்ந்தவங்களுக்கு பரிவட்டம் கட்டி கௌரவிப்பதற்கான விழா நடக்க போகுது. ஏப்பா, பரிவட்டத்தை எடுத்துட்டு வாப்பா.
என்ன 2 பரிவட்டம் இருக்கு? அதாவதுமா ஊரே சேர்ந்து என்ன முடிவு எடுத்திருக்குன்னா இந்த ஊருக்கே பெரிய குடும்பம் உங்களோடது. அதனால உங்களுக்கு முதல் மரியாதை செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கோம். இந்த பொங்கல் விழா நடக்கிறதுக்கு காரணமா இருந்ததே வெண்ணிலா தான். வெண்ணிலா இல்லைன்னா மழை இல்லாம இந்த ஊரே என்ன கதி ஆயிருக்குன்னே சொல்ல முடியாதுமா. ஊர்ல மழை பெஞ்சு இன்னைக்கு அறுவடை செஞ்சு இந்த பொங்கல் விழாவை இவ்வளவு சிறப்பா கொண்டாடுறோம்னா அதுக்கு காரணமே வெண்ணிலா தான். அதனாலதான் வெண்ணிலாவுக்கு இன்னொரு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கோம். இல்ல இல்ல, இத்தனை நாள பரிவட்டம் பெரிய வீட்டை சேர்ந்த ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப புது பழக்கெல்லாம் ஆரம்பிக்கிறதுன்னா இது என்னவோ எனக்கு சரியா படல. அப்படியெல்லாம் இல்லம்மா, 1000 தான் இருந்தாலும் அவங்க உங்க மருமக தானம்மா. இங்க பாருங்க, பரிவட்டங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அதெல்லாம் 2 பேருக்கு கட்டக்கூடாது. ஒண்ணு எனக்கு கட்டுங்க, இல்லையா வெண்ணிலாவுக்கே கட்டுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன். வெண்ணிலா தான் உங்களுக்கு முக்கியம் நினைச்சா வெண்ணிலாவுக்கே கட்டிட்டு போங்களே. அப்புறம் எதுக்கு வீடு தேடி வந்து முதல் மரியாதையை ஏத்துக்கங்கன்னு என்ன வந்து கூப்பிட்டீங்க? சித்தி சித்தி கோச்சுக்காத சித்தி, அது அவங்க ஏதோ தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சித்தி. நீ ஏத்துக்கோ சித்தி. இல்ல முத்தரசு, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன சமாதானப்படுத்துறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாத. இந்த மரியாதை எனக்கு கிடைக்கிற மரியாதையா நான் நினைக்கல. காலங்காலமா நம்ம பெரிய வீட்டுக்கு கிடைக்கிற மரியாதையா தான் நான் நினைக்கிறேன். அதை விட்டு கொடுக்கறதுக்கு என்னால முடியாது. அதை கொடுக்க வேண்டான்னு இவங்க நினைச்சாங்கன்னா ஊர்க்காரங்க பேசி ஒரு முடிவெடுக்கட்டும். 2ல 1 அவங்க முடிவெடுத்து சொல்லட்டும்.